ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செங்கல் சூளையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மண்ணை வந்துட்டு மிக்ஸ் பண்ணி போட போகிறோங்க. அதான் இன்றைக்கி இந்த வேலையில் பார்க்க போகிறோம். சரி வாங்க, இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி செம்மண் வந்துட்டு போட்டிருக்குதுங்க. அந்த செம்மண்ணுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அடியில் வந்துட்டு ஒரு அடிக்கு செம்மண் ஆல்ரெடி போட்டு நிறைய விட்டேன். முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த களிமண் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதையும் அதையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போடலாம். அப்போ தான் அந்த கல் அறுக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக செங்கல் சூளையில் பார்த்தீங்கன்னா 3-4 விதமாக மண் இருக்குங்க. ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா களிமண், இன்னொன்று வந்துட்டு செம்மண், இன்னொன்று வந்துட்டு மணல் மாதிரி ஒரு மண், அப்புறம் அந்த கருப்பு மண், இந்த மாதிரி ஒரு சில மண்ணெல்லாம் இருக்குங்க. அந்த மண்ணோட பேர் கூட சரியாக தெரில நமக்கு. பட் ஆனால் இந்த மண்ணை எல்லாத்தையும் சேர்த்து மிக்சிங்காக கொடுத்தா மட்டும்தான் அந்த செங்கல் செய்கிறதுக்கு வந்துட்டு சௌகரியமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்துட்டு நல்லா ஷேப்பாகவும் கட்டியாகவும், அதாவது வெடிக்காமல் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் செங்கல் சூளையில் வாரம் இந்த மாதிரி ஒரு வேலை வந்துருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வைக்கிறதுக்காக வேண்டிட்டு நம்ம வண்டியை கூப்பிடுவாங்க. செங்கல் சூளையிலையும் ஒரு சில இடைஞ்சல் இருக்குங்க. அது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மண் வந்துட்டு செம்மண் ஒரு பக்கம் இருக்கும், களிமண் ஒரு பக்கம் இருக்கும். இது கூட நம்ம ஃப்ரெண்ட் பைக்கில் தூக்கி, அதாவது எடுத்துகிட்டு வந்துட்டு ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிடலான்னு வைங்க. பக்கத்தில் பார்த்திங்கன்னா செங்கல் அறுத்து வச்சுருப்பாங்க, அதை வந்துட்டு டச் பண்ணக்கூடாது. மண் வந்துட்டு நிறைய குமிச்சு வச்சுருப்பாங்க, அது வந்துட்டு கொஞ்சம் பார்த்து சுதாரணமாக அந்த களத்தில் வந்துட்டு மண் உழுவாத பண்ணணும். மண் உளுந்தாலுமே அவங்க வந்துட்டு சமமாக வாட்டர் லெவலில் மட்டம் அடித்து வச்சுருப்பாங்க செங்கல் அறுக்கிறதுக்கு. அதை வந்துட்டு இடைஞ்சல் பண்ணாமல் நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்கும். நம்ம ஃப்ரண்ட் பைக்கிலேயோ பேக் பைக்கிலேயோ பல்லு போட்டு கீறி விட்டோம்னு வைங்க, அது வந்துட்டு அவங்க நாளைக்கு அறுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த என்ன சொல்கிறது, அந்த ஸ்ட்ராங்கான தரை இருக்காது. இலகுன ஒரு தரையாக இருந்ததுன்னா செங்கல் வந்துட்டு சரியாக கட்டுழுவாதுன்னு வச்சுக்கோங்களேன். அதையும் நம்ம வந்துட்டு கரெக்டாக பார்த்துக்கணுங்க. அதே போல் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா கரெக்டாக மிக்ஸ் பண்ணணும். மிக்சிங் சரியாக ஆகலைன்னு வைங்க, அதுவும் கல் வந்துட்டு வெடிப்பு உழுக ஆரம்பிச்சிருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பக்கெட் செம்மண் போட்டுக்கலாங்களா? ஒரு பக்கெட் செம்மண் நாங்கள் போட்டுக்கிட்டுங்களா?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. யாராவது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் நம்மளோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இனி ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய், டேக் கேர், பார்த்து சுதனமாக வண்டி ஓட்டுங்க.